நம்முடைய தேனி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த தேனி நகரமே குலுங்குது. நான் வர்ற வழியில 5 கிலோமீட்டர் நீளம் 2 சாலையில் 2 புறங்களிலும் மக்கள் வெள்ளம் எழுச்சியோடு ஆரவாரத்தோடு இரட்டை விரலை காட்டி அதிமுக வேட்பாளர் வெற்றி என்ற வெற்றி சின்னத்தை காட்டினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தின் மூலமாக எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்ற காட்சியே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா இந்த தொகுதியில பல பேர் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எண்ணி பாருங்க, இவ்வளவு கூட்டத்துக்கு பிறகுமா அவர் வெற்றி பெற போறாங்க. இங்க குழுவி இருக்கிற கூட்டமே அதிமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது. இங்கே ஒரிஜினல் அதிமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி. இப்ப 2 பேர் போட்டிடுறாங்கல்ல, திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க, உங்களுடைய உழைப்பால் எம்பி ஆனாங்க. இதை மறக்கலாமா? மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்க வேண்டும். இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? இங்கிருந்து தானே போனாரு. நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. அப்புறம் எதுக்கு போனாரு? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க. அதிமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. 2 பேருமே அதிமுகவில் உங்களுடைய உழைப்பை வாங்கி, உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி, இரவென்றும் பகலென்றும் பாராம நீங்கள்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல, அவனுக்கு பதவி வர்றதுக்கு. இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் குக்கரை தூக்கிட்டு அலைகிறாரு. இது நியாயமா? ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை, இங்கிருந்து தான் நான் வந்தேன். இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கைதட்டி இங்கே வந்தேன். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும். தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக துவக்கினார். எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிறார். இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? அப்ப அவர்களுக்கு தேர்தலில் சரியான பாடம் கொண்டு வேணும்ல. அது மட்டும் இல்ல, இன்னொருவர் 14 ஆண்டு காலம் இல்லவே இல்லை. 14 ஆண்டு காலம் எங்க போனே தெரியல. 14 ஆண்டு காலம் வராம இப்ப பதவிக்காக உங்களை வந்து பார்க்கிறார். நாங்க அப்படி இல்லை, ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் தொடர்ந்து நாம் இருக்கிறோம். நீங்களா அப்படியா போனீங்க? நீங்களா அப்படி போனீங்களா? அப்படி எதிர்பார்த்தீங்களா? இந்த கட்சி தான் வேணும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா உயிரை கொடுத்து கட்டி காத்த கட்சி, இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே என் முன் நின்று இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே ஆரவாரத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான விசுவாசம். புரட்சி தலைவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்பு அம்மா அவர்களுக்கும் காட்டுகின்ற உண்மையான விசுவாசிகள் இங்கே இருக்கின்றீர்கள்.
தன்னுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு கட்சி மாறி போனவர்கள் எங்கே இருந்தாலும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதிலே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையை உங்கள் மூலம் தேர்தலிலே வழங்குவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.